உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறு தொழில் பெரு தொழில் எதுவாக இருந்தாலும் அதை வளர்ச்சிக்கான ஒரு மூலிகை பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம். மூலிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, மூலிகை என்பதை மூளையை துளைத்து கொண்டு அத்தனை சக்திகளையுமே, அதாவது பவரை பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்றி, அதாவது கடந்து உள்ளிருக்கும் சக்தி, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது உடலாக்கம் உயிராக்கம் நம்மளுடைய என்ன ஆசைப்படுறோமோ. எங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கிடைக்காதா? நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வைக்கிறேன், சில சமயத்தில் வியாபாரம் நல்லா இருக்குது, சில நேரத்தில் இது டல்லாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரம் சரி, இதுதான் ஈர்ப்பு இருக்க வேண்டும், அந்த இனிமை இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும். சில பேர் எவ்வளோ டென்ஷனில் வியாபாரத்தை பார்க்க வருவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வியாபாரத்தில் புதுத்துவோம். அதேமாரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட வரவங்க இல்லைன்னா அதை வாங்க வரவங்க கிட்ட அதை நமக்கே தெரியாமல் அதை கடத்துவோம். அப்போ என்னாகும், முகசுதி மாறும், அங்கே வியாபாரமும் மாறும், அங்கே கல்லாப்பட்டி என்னாகும், அதோடைய மைனஸ்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அகமகிழ்வோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி செய்யும் வியாபாரம் வாங்குவதற்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்க வேண்டும், கொடுக்கறவருக்கும் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் வெற்றி வேர். என்றைக்குமே அது வெற்றி வேர் கிடையாது, மீன்ஸ் அது வெத்து வேர் கிடையாது. எப்படி வெற்றிலையை நம்ம வெற்றி இலையாகவும் வெற்றி இலையாகவும் நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய மனம் மணந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் செய்யும் வியாபாரத்தில் ஒரு நேர்மையும் அதில் கனிவும் அந்த அன்பும் அந்த மனசோட இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. சூழ்ச்சியை அகற்றிவிட்டு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் பரிகாரங்கள். ஸோ இந்த 3 மூலிகைகளுமே ரொம்ப அற்புதமானது. மஞ்சள் பார்த்தீங்கன்னா மங்களகரத்தை கொடுக்கும், தர்பை ஆதிசக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். இது 3ஐயுமே நான் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு பஞ்ச் மாதிரி கட்டி வச்சுருங்க. இந்த 3 இன்ச் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய காசு எங்கே புரள வேண்டும், உங்கள் வியாபாரம் எங்கே போயிருக்க வேண்டும், அது எந்த ஒரு வியாபாரம் வேணாலும் இருக்கட்டும், அழகாக செஞ்சு நீங்கள் கடை கல்லாப்பட்டியில் கேஷ் இருக்கட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பாருங்கள் உங்கள் ரொட்டேஷன் நன்றாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக இது எப்போ மாற்றலாம், ஒரு அதிகபட்சமாக ஒரு மாதம் கழித்து இதை அப்படியே தண்ணியில் விட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாதமும் ஹையஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 months வரைக்கும் இதை வச்சுக்கலாம். இல்லை என்னால் முடியும், இது ஏதோ சம்திங் எனக்கு இதோட பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே புதுசாக மாற்றிடுங்க. ஆக மொத்தத்தில் இது கந்திஷ்டியையும் ஒழித்துவிடும், அதே மாதிரி வியாபாரத்தையும் பெருக்கி வைக்கும். அந்த இருக்கிற இடத்த சூழ்நிலை என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு மனிதன் என்ன ஆகுது, சூழ்நிலை கைதியாக்கப்படும். சூழ்நிலை கைதுன்னு சொல்லுவாங்கப்பா. ஏன்னா அந்த பிரச்சனைகளை மாட்டினே தெரில, ஏன் அதை சொன்னனே தெரில, ஏன் நான் அவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து மாட்டினேன், இந்த சூழ்நிலை கைதி. இந்த சூழ்நிலை கைதியை நம்ம அப்படியே சூழ்நிலையை அமைதியாக நம்மளுடைய மனநிலைக்கு மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம். ஆக இறைவனோடு இறைவன் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கை வைத்தால் அத்தனையும் சாத்தியமே. ஸோ அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், எதுவாகிறாயோ அதுவாகிங்கிறது கான்செப்ட். ஏன் அடிக்கடி இதை சொல்றதுக்கு காரணம், நம்மளுடைய எண்ணத்தில் ஒரு வண்ணம் இருக்கும். அது கருமை படைந்திருந்தால் எந்த விதமான நீங்கள் தலைகீழ நின்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதில் கருமையை தூக்கி விட்டு ஒன்று வெள்ளை சுக்கரன் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. செஞ்சு பார்ப்போமே, செஞ்சு தான் ஆகணுமே அப்படிலாம் இல்லை, செஞ்சு பார்ப்போமே, இறை நம்பிக்கையோட நல்லது மட்டும்தான் நடக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செய்தால் வெற்றி. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பரிகாரங்கள் எனக்கு நடக்கலை, சில பேருக்கு நடக்குதுன்றாங்க, சில பேர் நடக்கிற மாதிரி தெரியுது, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. காரணம், சில இது பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். எந்த ஒரு பரிகாரங்களும் உங்களுடைய பரிவர்த்தனங்களை சரி செய்து விட்டு உங்களுடைய பாவக்கணக்களையும் புண்ணிய கணக்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இறைவன் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறது கால தாமதம் தான் இருக்குமே ஒழிஞ்சு இல்லாமல் இருக்காது. ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு. ரொம்ப சிம்பிளான ஒரு வியாபார பெருக்கத்திற்கும் அட்ராக்ஷனுக்கும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கும் ரொட்டேஷனுக்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் இந்த பரிகாரம் ரொம்ப 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 சூப்பராக பயன்பட்டு கை கண்டது மெய் கண்டது உங்கள் கண் கண்டது. ஸோ கண் கண்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் அவர் எழுதி வைத்த பொக்கிஷங்கள், அதுலேருந்து ஒன்று தான் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ வியாபாரம் நானாக்கா சின்ன தொழிலும் அதுதான், பெரிய தொழிலும் அதுதான். 1000 இருந்தாலும் சரி, கோடியில் இருந்தாலும் சரி, ஈர்ப்பு வசியம் இருக்க வேண்டும். ஈர்ப்பு இசை, ஈர்ப்பு விசை ரெண்டுமே உண்டு. இந்த இசை என்பது தான் சவுண்ட்ஸ், காற்றலை சவுண்டு கூட நீங்கள் அதை இறைச்சலாக பார்க்காம கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குரோமோசோன்ஸ் அவ்வளோ சூப்பராக மூளையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வாழ்க்கை என்ற நாடக மேடையில் நம்ம அழகாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இயல் இசை இந்த 3மே இருக்கும். இந்த அழகான நாடகம் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கும், எந்த விதமான தடங்களும் இல்லாமல். பயனற்றது கிடையாது, பயனுள்ள வாழ்க்கை தான். அதுக்கு மங்களகரமாக தீர்க்கமாக இந்த 3 மூலிகைகளும் மிக முக்கியமாக உங்களுக்கு பயன்படுகிறது. ஸோ
நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம். இதுபோல் நல்ல நல்ல தகவல் வருவதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.